எனது பெயர் அபரிச்சய மாஸ்டர். நான் வெல்பின் மெட்ரிக் படிக்கிறேன். எனது பதிவு எண் 2102. நான் டிவி ஹியூமன் பிஹேவியர் பத்தி என் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அபன்ஷியம், ஹியூமன் பிஹேவியரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அம்மா அப்பா உனக்கு இத்தனை வருஷத்துல நீ என்ன கத்துக்கிட்டு இருக்க? எங்க கிட்ட இருந்து நாங்க உனக்கு என்ன சொல்லி தந்திருக்கோம், நீ என்ன கத்துக்கிட்டு இருக்க? நான் ஹியூமன் பிஹேவியர் பத்தி என்ன நினைக்கிறேன்னா, இந்த டிசிப்ளின், அடுத்து இந்த சமத்துவம், எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும், அடுத்து மத்தவங்களை அன்பு காட்டணும், அததான் நினைக்கிறேன். அது நீ நினைக்கிறது எங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது? இந்த ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதெல்லாம் நல்லா கத்துக்கிட்டேன். அதையா சுத்தமா இருக்கிறதுன்னா எப்படின்னு நீ நினைக்கிற? சுத்தமா இருக்கிறதுனா வீடு போக்குறது, துணி துவைக்கிறது, நம்ம நம்மளே சுத்தம் வச்சுக்கிறது, பள்ளி தைக்கிறது, உடம்பு கழுவுறது, அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்மளையே நம்ம சுத்தமா வச்சிருக்கோம் இல்ல, அதுலயே நம்ம பல்லு வைக்கிறது, நம்ம உடம்பு கழுவுறது, அதெல்லாம் வந்துடும். அத அடுத்து சுத்தம்னா என்னதுன்னு நீ நினைக்கிற? அது இப்ப நம்ம சாப்பிட்ட பிளேட்டை நம்ம கழுவி வைக்கிறது. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சாப்பிட்டா நீண்ட கழுவி வைக்கிறது, அதுவும் எக்ஸாம்பிள். நீ சாப்பிட்டா மட்டும் நாங்க கழுவுறது இல்லை, அது மாதிரி அது மாதிரி இருக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், நீ சாப்பிட்ட பிளேட் இப்ப நம்ம வீட்டுல நீ என்ன பண்ணுவ? அம்மா எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், இப்ப நீ சாப்பிட்டான்னா அந்த பிளேட்டை நீ கழுவுற, அது உன்னோட வேலைன்னு அம்மா சொல்லியிருக்கேன். அப்படிதானே? அத நீங்க பண்றீங்க. அதோட இன்னொன்னும் பண்ணணும். இப்ப அம்மா அப்பா சாப்பிட்டு இருக்காங்க, இல்ல தாத்தா பாட்டி யாரோ பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, அப்படிதானே? அப்ப அவங்களோட பிளேட்டையும் கழுவி வைக்கணும், கழுவலை வைக்கணும். அடுத்து சாப்பிட்டு எச்சில் கீழே விழுந்து இருந்து அதை எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வைக்க வேணாம், அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி டஸ்ட்பின்ல கொண்டு போடணும். சரி, அதெல்லாம் உன்னோட வேலை. நானும் சொல்ல வந்து. சரி. அம்மா, இந்த டைம் டிசிப்ளினுக்கு எப்படி உதவுது? டைம் எப்படின்னா, இப்போ காலை நீ நைட்டு எத்தனை மணிக்கு தூங்குவ? 9 மணிக்கெல்லாம் கரெக்டா தூங்க வச்சிடறேன். அப்போ அத கரெக்டா சின்ன வயசுல இருந்தே நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணது வச்சுட்டு இருக்கேன், ஃபாலோ பண்றீங்க. சரியா? இப்போ 9 மணிக்கு தூங்குறேன்னா காலையில நேரமே நமக்கு முழிப்பு வரும். ஏன்னா நமக்கு சாதாரணமாவே இப்ப ஒரு 8 மணி நேரம் தூக்கம் எல்லா மனுஷனுக்கும் தேவையானது ஒரு 8 மணி நேரம் தூக்கம். அந்த தூக்கம் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். நீங்க லேட்டா தூங்கும்போ என்ன ஆகும்? காலையில எழும்புறதும் லேட்டா தான் எழும்ப முடியும், காலையில நேரமே எழும்ப முடியாது உங்களுக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேரமே ஒரு 9 மணிக்கு தூங்குறீங்க, காலையில 6 மணிக்கு தான் எழும்பிடுறீங்க. அந்த எழும்பும்போ என்ன ஆகும்னா நமக்கு மைண்டும் ஃப்ரீயா இருக்கும், படிக்க முடியும், படிக்கிறது கரெக்டா ஞாபகம் இருக்கும். அதுல டைம் கரெக்டா உங்களுக்கு ஒரு இது வருது, அது ஒரு டிசிப்ளின். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது, இப்ப ஸ்கூல்ல அன்னன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் தராங்க. அந்த ஹோம்ஒர்க்கை நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, ஸ்கூல்ல போறீங்க காலையில, சாயங்காலம் வந்த உடனே யூனிஃபார்ம் மாத்தி உடம்பு கழுவிட்டு அடுத்து கரெக்டா படிக்கிறது உட்காருறீங்க. அப்போ உங்களுக்கு அது டிசிப்ளின் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைமுக்கு நீங்க கரெக்டா உட்கார்ந்துருவீங்க. நான் சொல்லணும்னு இல்லை, உங்க 2 பேருக்குமே அந்த தேவை கிடையாது. அப்ப அது ஒரு டிசிப்ளின் தான். சரியா? அடுத்து இப்போ ஒண்ணு வேண்டாம், யங் சயின்டிஸ்ட் இதுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு இடத்துல போடுறாங்க, மட்டும்தானே? அப்ப நமக்கு ஒரு 8:30 நம்ம அங்க இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஊர்ல போட்டிருந்தாலுமே நம்ம இது வரைக்கும் ஆரம்பிச்சதுல இருந்து 8 o'clock எல்லாம் எப்பவுமே போயிடும். அதுவும் ஒரு டிசிப்ளின். ஏன்னா படிப்பு நமக்காக படின்னு வெயிட் பண்ணாம நம்ம தான் போய் கத்துக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்றோம். அப்ப அது ஒரு டிசிப்ளின். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே அடுத்த அன்னன்னைக்குள்ள அந்த கரெக்டா இப்போ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ஒரு டைம், இந்த டைமுக்குள்ளால இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சானா, அப்ப அந்த டைமுக்குள்ளால அந்த வேலை முடியும் போது முடிக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு அதை முடிச்சுட்டு எழும்பணும்.
அது இடையில போட்டானா நமக்கு டைமும் வேஸ்ட், அந்த வேலையும் முடியாது. நமக்கு அந்த இதுல ஒரு சோம்பேறி தினமும் வரும், நம்ம பிறகு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற டைம். அப்ப இது எல்லாமே டைமும் டிசிப்ளின், ஒரு ஷெட்யூல் போட்டு வராது, அது எல்லாமே அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்லயே அது ஃபுல்லாவே வந்துடும். அதனால எப்பவுமே வந்து ஒரு வேலை இருந்துச்சுன்னா இதை பிறகு பண்ணலாம் பிறகு பண்ணலாம் அந்த மாதிரி யோசிக்காம அந்தந்த வேலையை கரெக்ட் அந்தந்த டைமுக்கு முடிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம், டைம் வந்து இப்ப கிடைக்கிற டைம் பிறகு நம்ம பண்ணணும், அந்த டைம் நமக்கு திரும்ப எப்பவுமே வராது, அது மட்டும்தான் நமக்கு கிடைக்காத ஒரு இது. அதனால அந்த டைம் வந்து கீப் அப் பண்றது வந்து ரொம்ப நல்லது. எப்பவுமே அதான் ஃபாலோ பண்ணுங்க. எந்த விஷயத்துக்கும் இருந்தாலுமே, ஒரு இன்டர்வியூ போறது இல்ல வேற ஏதோ ஒரு இது போறது, எந்த ஒரு விஷயத்துக்கு இருந்தாலும் நம்ம நேரமே நம்ம வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? அதை பார்த்துக்கோங்க. அதனால நான் நினைக்கிறேன் டைம் டிசிப்ளின் அது எல்லாமே ஒரே இதுக்குள்ளால வந்துருது. வேற உனக்கு என்னது தெரிஞ்சுக்கணும்? இப்போ வெளிய இடங்களுக்கு போகும்போது நம்ம எப்படி இருக்கணும்? அது டேடி சொல்லி தருவாங்க, எல்லாம் நானே பேசிட்டு இருக்கேன், டேடி சொல்லி தருவாங்க. வெளியூர்களுக்கு போகும்போது மத்தவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க கூட அப்படி ஒரு மிங்கிள் ஆயிடும். அதாவது அவங்களுக்கு சில வீட்டுல போய் நீ உட்கார்றானா, இப்போ கெஸ்ட் வீட்டுல போறானா அவங்க வீட்டுல உட்காரும் போது டிசிப்ளினா, அதாவது என்ன சொல்றது, ஒரு அவங்க வந்து நீட்டா வச்சிருப்பாங்க, வீடு வச்சிருப்பாங்க, அடுத்து ஒரு பொருளை எடுத்தானா அதே இடத்துல வைப்பாங்க, அந்த மாதிரி அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம போனானா சரி, அந்த பையன் வந்துட்டு போனா எதுவுமே டேமேஜ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, நல்லபடியா வந்துச்சு, நல்லபடியா போனா நல்ல பையன் அப்படின்னு சொல்லலாம். ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் முக்கியம். அடுத்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் தான். நம்ம எண்ணம் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம வந்து இதை சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். நம்ம எண்ணங்கள் கரெக்டா இருக்கும். மத்தவங்க வந்து நாசமா போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது, அதே நம்மள வந்து நல்லா ஆக்கிடும். புரியுதுல? எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம எண்ணங்கள் இதை வந்து நம்மளால பண்ண முடியாத மனுஷனால முடியாத விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. நம்ம முயற்சி தான். முயற்சி பண்ணி தோக்குறது வேற, முயற்சி பண்ணாம தோக்குறது வேற. புரியுதுல்ல? நமக்கு வந்து எண்ணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். பெரியவங்களை எல்லாம் மதிச்சு நம்ம நடக்கிறது ஒண்ணு இருக்குது. அது நம்ம லைஃப்ல எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. பெரியவங்க சொல்றதை கேட்கறது, இந்த மாதிரி அது வந்து விஷயங்கள் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? பெரியவங்க ரொம்ப முக்கியமா. இப்ப அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நிறைய அனுபவ பாடம். இப்ப நம்ம திருப்பி தனியெல்லாம் படிச்சிருக்கோம், அவங்க எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதை தனிக்காத விஷயத்துல அவங்களோட அனுபவங்களை நினைக்கும். இப்போ ஒரு தாத்தா பாடி இருக்கலாம், அவங்களுக்கு ஒண்ணும் படிச்சுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்ற விஷயம் நீ எங்கேயுமே தேட முடியாது. நீ இன்னைக்கு புக்கிங் தேடல, நெட்ல தேடலாம், என்ன வேணும் தெரியும். ஆனா அந்த அனுபவ பாடங்கள் வந்து என்னைக்குமே நம்ம கிடைக்கும். எப்பவுமே ஒருத்தர் நம்ம பெரியவங்களோட சொல்றாங்க, அந்த விஷயத்துல ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அது நல்லா இருந்தா நம்ம எடுத்துக்கணும், கிட்டதான் விட்டுக்கணும். ஆனா அது ஒரு கிடைக்காத பாடம். இப்படி என்ன வேணா படிச்சுக்கலாம், எவ்வளவு டிகிரி எவ்வளவு வேணா படிச்சுக்கலாம். நான் அவங்க கிட்ட இருந்து வர லெசன் வந்து என்னைக்குமே அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அது நம்ம மிஸ் பண்ணா திரும்ப கிடைக்காது. இப்போ அவங்க வயசானவங்க அவங்க என்ன சொல்றது, நான் அவரோட நாலேஜ் அப்படிலாம் இல்லை. அவர் சொல்ற 100 விஷயத்துல ஒரு விஷயம் நமக்கு இருக்கும், அந்த விஷயம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அவங்க என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு தேவையில்ல விட்டுருவோம். எப்பவுமே அவங்க சொல்றது அவங்க ஒரு மரியாதையே கிடையாது. சரியா? ஆமா, செல்ஃப் டிசிப்ளினை எப்படி மெயின்டைன்? ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிசிப்ளின்னா என்னதுன்னு நீ நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு இதுல இருக்கு மற்றவங்களுக்கு நல்ல. தமிழ்ல சொல்ல போறோம்னா சுய கட்டுப்பாடு. ஆமா, அது ஒரு நீ செல்ஃப் டிசிப்ளின் கேட்டா அதோட மீனிங் டேடி சொன்னாங்க. சரியா? செல்ஃப் டிசிப்ளின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ பிறந்ததுல இருந்தே சரி முன்னாடி இன்னுமே தொடர்ந்து நீ என்ன கத்துக்கிட்டுறது வந்து என்ன விஷயம்னா, நல்ல பழக்கம் இருக்கு, கெட்ட பழக்கம் இருக்கு. அதுல நல்ல பழக்க வழக்கங்களா நீ என்னதெல்லாம் கத்துக்கிட்டுறியோ அதுதான் செல்ஃப் டிசிப்ளின்.
அதுல என்னதெல்லாம் வரும்னா, இப்போ நீ ஒழுக்கமா இருக்கிறது, சரியா? இப்ப ஸ்கூலை பொறுத்த அளவுலன்னா, ஸ்கூல்ல எதுக்கு நீ நல்லா படிக்கிறது, டீச்சர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அதெல்லாம் நீ ஃபாலோ பண்றது, வீட்லனா காலையில எழும்புறது, உன்னோட எல்லா வேலைகளை செய்யறது, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த வயசுல நீங்க அடுத்து இன்னொரு விஷயம், இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வரும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஒண்ணு இருக்கு. இது நாங்க எல்லாம் பாய்ஸ், அவங்க கேர்ள்ஸ்னா நம்ம நாங்க பாய்ஸ் வந்து ரொம்ப கெத்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ எப்பவுமே கேர்ள்ஸ் வந்து பாய்ஸோட உடம்பெல்லாம் ஒரு இதுல இருக்கும், கேர்ள்ஸோட இது நேச்சர் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ பாடி ஷேமிங் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. எப்பவுமே கேர்ள்ஸ்னா அது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ மத்த பிள்ளைங்களை பார்த்து, இப்போ உனக்கு வந்து ஒரு 13 வயசு இருக்கு, உன்னோட கிளாஸ்ல உள்ள மத்த பிள்ளைங்களை பார்த்து ஒரு சிரிச்சு அவங்கள கிண்டல் பண்றது. ஆனா அந்த கிண்டல் பண்ற நேரம் ஒரே ஒரு நிமிஷம் நீ அம்மாவை யோசி, தங்கச்சியை யோசி. அந்த மாதிரி நீ யோசிக்கிற டைமும் மத்த பிள்ளைங்களை கிண்டல் பண்றது தோணாது. அவங்களுக்கு தேவை என்ன தேவையோ, ஏதாவது தேவைப்பட்டா உன்னால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணு, அவ்வளவுதான். எப்பவுமே அவங்கள கிண்டல் பண்றது அந்த மாதிரி இருக்க கூடாது. அடுத்து இன்னொரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஏஜ்ல வந்து சும்மா ஒரு இப்போ நீங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாரும் எல்லார்கிட்டயுமே பேசலாம், அது தப்பே கிடையாது. ஆனா சும்மா கொஞ்ச நேரம் பேசினானா ஓ அது லவ் அந்த மாதிரி யோசிக்கிறது வந்துதான் ரொம்ப தப்பு. இந்த வயசுல கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஒரு இது வரும், ஆனா அது லவ் கிடையாது. அது என்ன விஷயம்னா, அது நம்ம உடம்புல வர அந்த ஒரு அந்த ஏஜ்னால வர ஒரு ஹார்மோன்ஸ்னால அந்த மாதிரி வருது, புரியுதா? அது வந்து லவ் இல்ல. அது நம்ம தப்பா யோசிச்சுட்டோம்னு வையேன், நம்ம தப்பான வழியிலேயே தான் போயிட்டு இருப்போம், நம்மளோட லைஃப் வந்து வேற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி எப்பவுமே யோசிக்க கூடாது. அது வந்து ஹார்மோன்ஸ்னால அது கண்டிப்பா இருக்கும். நீங்க இனி கொஞ்சம் கூட வளரும்போது வேற மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். அப்படி நம்ம ஒவ்வொரு ஏஜுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்போட இது மனசோட இது நம்ம வேலைகள் மாறிட்டே போகும். நம்ம இப்ப என்ன நோக்கத்துக்காக ஓடிட்டு இருக்கோமோ அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். நம்ம ஒரு இது யோசிச்சோம்னா அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முடிவுகளை மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளவு இந்த வயசுல உன்னால எவ்வளவு கத்துக்க முடியுமோ அவ்வளவு வந்து கத்துக்கணும். அதுதான் நீ இன்னும் வந்து ஃபியூச்சர்ல நீ பண்ற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு வச்சுக்கலாம். அது இப்ப வந்து இது எல்லாமே வந்து டிசிப்ளின்ல தான் வருது. ஏன்னா நீ வந்து இப்ப வந்து நமக்கு வேற ஆசைகள் வருது, நீ அதை கண்ட்ரோல் பண்ற. அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப், இப்போ நீ ஏஜ்ல நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்க இல்ல, இப்போ அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்றாங்க இப்படி பேசுறாங்க, தப்பா பேசுறது. இன்னொரு விஷயம், டீச்சர்ஸ கமெண்ட் பண்றது, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். டீச்சர்ஸ் வந்து மாதா பிதா குரு தெய்வம், புரியுதா? அவங்களுக்கும் ஒரு நமக்கு தெய்வம் மாதிரியே தான், தெய்வத்துக்கும் முன்னாடியே வச்சிருக்காங்க. குரு அடுத்துதான் தெய்வமே இருக்கு. அப்போ டீச்சர்ஸுக்கு எவ்வளவு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். தெரியாததை வந்து எப்பவுமே கேட்டு 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 கத்துக்கலாம். அது அவங்க சில டைம் இல்ல அந்த டீச்சர் கோவப்படுவாங்க, நம்ம அதனால கேட்க கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்காங்க, அவங்க திட்டுனா என்ன பரவாயில்ல, நமக்கு என்ன தேவை கத்துக்கணும், அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம அவங்க திட்டுவாங்க அதனால போக கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு வந்து சாதிக்கணும் அப்படின்னு நீ என்னது சாதிக்கணும்னு யோசிச்சு நம்மளோட இதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும், அவ்வளவுதான். அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? குழப்பாம ஒரு பாதையை நோக்கி நம்ம முன்னேறி போயிட்டே இருந்தோம்னா நம்மளால கண்டிப்பா அதுல வந்து நமக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன். அப்புறம் டேடி உனக்கு தெரிஞ்சதை சொல்லி, எனக்கு இப்போ அவ்வளவுதான் மனசுல வருது, அதை சொல்றேன், டேடி சொல்லி தருவான். நம்ம சுய ஒழுக்கம்னா நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படி ஒரு வரமுறைக்குள்ள இருக்கிறதா சுய ஒழுக்கம். இப்ப நீ காலையில உனக்கு ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்ப, வெளியே போனா நம்ம ஜங்க் ஃபுட்டு
இந்த பீஸா பர்கர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா அது வந்து உடம்புக்கு கேடுன்னு சொல்லி உனக்கு தெரியும். நீ அதை வந்து சும்மா எப்பவாது எல்லாருக்கும் ஆசை இருக்கும், சும்மா டேஸ்டுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம், அது வந்து தப்பு இல்லை. ஆனா அதை வந்து உணவாக ரெகுலரா எடுக்கணும். நம்ம வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை விட்டுட்டு எடுக்கணும். உனக்கு எது உடம்புக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் தானே. அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு எடுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம், இப்ப ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா நம்ம பண்றதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிக்குமா அதையும் யோசிக்கணும். உனக்கு நம்ம இது பண்றோம், இந்த ஒரு விஷயம் பண்றோம், அதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஆகும் இல்லது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நமக்கே தெரியும். தெரிஞ்சு பண்ணக்கூடாது. நமக்கு என்ன விஷயம் நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தவறு அப்படின்னு சொல்றது வந்து தெரிஞ்சு பண்றது, தெரியாம பண்றது வந்து தவறு கிடையாது. நம்ம தெரியாம பண்றதுன்னா நல்ல விஷயம் தான் பண்ணுவோம். தவறு பண்றது தெரிஞ்சுதான் எல்லாருமே பண்றோம். சரியா? நமக்கு நம்ம இப்படி இருக்கணும், நம்ம ஒழுக்கமா இருக்கணும், வாழ்க்கையில நம்ம இந்த லெவலுக்கு போகணும் நம்ம நினைக்கிறதுலயே ஓடிட்டு இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே வராது. சரியா? போற இடத்துல நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கணும், மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். ஓகே. வேற ஏதாவது உனக்கு கேட்கணும் கேட்டுக்கலாம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டது இந்த எனக்கோட வாழ்க்கையில தெரிஞ்ச நிறைய முக்கிய விஷயத்த நான் வந்து படிச்சுட்டேன். இந்த வாய்ப்பு தந்த குமரி அறிவியல் பேரையும் மிக்க நன்றி.